தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் தமிழையும் திராவிட ஆட்சிக்கிட்டு இருந்ததை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். சமூக நீதி ஆட்சி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டிராமா போடுவதாக இளம்பெண் பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. வணக்கம். இன்னைக்கு காலையில நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னோட எக்ஸ் வலைதளத்தில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் பேசினாரு. தமிழகம் 2 உயிர் பிரச்சனையில இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, தமிழகம் 2 உயிர் பிரச்சனையிலேயே இருக்கு, வெளியில போய் பாருங்க தமிழக மக்கள் எத்தனை பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொழிப்போர் அப்படின்னு சொல்லி பேசினீங்க. திருப்பியும் மும்மொழி கொள்கையை எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. 3 மொழியில 3வது மொழியை விருப்ப மொழி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஹிந்தி தான் படிக்கணும்னு எங்கேயும் சொல்ல. அந்த 3வது மொழி ஹிந்தியாவும் இருக்கலாம், தெலுங்காவும் இருக்கலாம், கன்னடமாவும் இருக்கலாம். அதாவது எந்த மொழி அந்த மாணவனுக்கு விருப்பமோ அந்த மொழியை படிக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. இதுல திருப்பி நீங்க மொழிப்போர் பண்ண போறோம், நாங்க தமிழை காப்பாற்ற போறோம்னா, தமிழை காப்பாற்றுற வேலையை ஆல்ரெடி நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மோடியோட ஆட்சியில தமிழ் நல்லா வளர்ந்துருக்கு. தமிழை நிலைநாட்டுறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் நம்மளோட மோடி அரசாங்கம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி 2வது ஒரு விஷயம் சொன்னீங்க, தொகுதி மறுசீரமைப்பு. ஐயோ, தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போறாங்க, தமிழ்நாட்டுக்கான தொகுதியை கம்மி பண்ணிடுவாங்க, தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்கிற ஃபண்டெல்லாம் எடுத்துட்டு தமிழகத்துக்கு எதுவுமே மாநில அரசாங்கம் அந்த மாநில அரசாங்கத்துக்கு தேவையானது எல்லாமே மத்திய அரசாங்கம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்ன வரைக்கும் அதுக்கான கமிட்டி போட்டு இவ்வளோ தொகுதி தான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல கிடையாது. அதே மாதிரி பாப்புலேஷன் பேஸில் தான் நடக்க போகுதுங்கிறதும் எங்கேயும் சொல்ல கிடையாது. இவராக நினச்சிட்டு நம்ம இப்போ போய் ஒரு ட்ராமா பண்ணணும், தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற விஷயங்களெல்லாம் மறைச்சு இப்போ ஒரு ட்ராமா பண்ணால் மக்கள் திருப்பியும் இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமூக நீதியை பற்றி பேசுனீங்களே, நிஜமாவே சமூக நீதியை பற்றி உங்களுக்கான அக்கறை இருந்திருந்ததுன்னா வேங்கை வயல் பிரச்சனை இன்னும் வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்காது. அதே மாதிரி சமூக நலனை பற்றி பேசுனீங்க. கொஞ்சம் வெளியில் திரும்பி பாருங்க. ஒரு பெண் பிள்ளை பயம் இல்லாமல் வெளியில் போயிட்டு வர முடியறதில்ல. எங்கே பார்த்தாலும் கஞ்சா, கள்ளச்சாராயம், ஸ்கூல் காலேஜ் பசங்க கிட்ட ஈஸியாக கஞ்சா புழங்குற அளவுக்கான யூசேஜ் இப்போ அவ்வளோ அதிகமாக இருக்கு. அரசு அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லைங்க தமிழ்நாட்டுக்குள்ள. இதில் போய் சாதாரண பொதுமக்களுக்கு எப்படி ஏழை பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க போகுது இந்த தமிழகம்? அதனால தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் தமிழையும் திராவிட ஆட்சிக்கிட்டு இருந்ததை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். மக்களை 500யும் 1000யும் வாங்கிட்டு அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சி ஓட்டு போடாதீங்க. இன்னொரு 5 ஆண்டு காலம் நம்ம இதே மாதிரியான தமிழகத்துக்குள்ள இருக்க போகிறோமா, இல்லை வளர்ச்சி அடைந்த அமைதியான சந்தோஷமான தமிழகத்துக்குள்ள இருக்க போகிறோமான்னு யோசிங்க. நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.